கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லையும் கேட்குற மாதிரி உங்கள் பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்ட்டு எங்கள் அங்கிள் எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா என் மேலே இருக்கிற கடுப்பால் என்ன நினச்சி சொன்னாருன்னு தெரியல. ஆஹா, என் பொண்ணா நல்லா சமைப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆமாங்க, எனக்கு சுத்தமாக சமைக்கவே வராது. நான் பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணும்போது நைட் ஷிஃப்ட் தான். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சு காலையில் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு காலை சாப்பிட கூட மாட்டேங்க. மத்தியானம் கடனை லஞ்சு முடிச்சு ஒரு 30 கிலோமீட்டர் ஆஃபீஸ்க்கு கேபில் ஓடணும். இதில் இங்கேருந்து நான் எனக்கு சமைக்கிறது. வீக்கெண்டில் ஏதோ சமைப்பேங்க. சாம்பார் செய்கிறது, ஆம்லேட் போடுறது, சாப்பாடு வடிக்கிறது, ஏதோ கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லிமிட்டடாக தான் தெரியும் சமையல். ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் எனக்கு சமைக்கவே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னதை மழை போல எங்கள் அங்கிள் நம்பிட்டார் போல் இருக்குது. அந்த நம்பிக்கையை வீணடிக்கிற மாதிரியே நான் கல்யாணம் ஆன நாளே பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்மிலா பாத்து கொடுத்த பாருங்க. 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொலன்னு அப்போவே எங்கள் அங்கிள் நம்பிட்டு இருப்பார். ஆஹா, நம்ம மருமகள் சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலுமே இப்போ இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் சமையல் கற்றுக்கலன்னா எப்படிங்க. இப்போ கொஞ்சம் சமையல் நல்லாவே கற்றுட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா இறால முருங்கைக்காய் போட்டு ஒரு இறா குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு ரெடி ஆகிடுச்சு.